அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நம்முடைய அருள் தேடல் என்ற யூடியூப் சேனலானது முகம் தெரியாத நபரால் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. அது சரி செய்யப்படும் வரை திருப்பலி, ஆராதனை மற்றும் சிறப்பு புனிதர்கள் பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருள் தேடல் டிவி என்ற அதே பெயரில் நாம் தற்பொழுது புதிதாக தொடங்கியுள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் திருப்பலியை காணுங்கள். இதை உடனடியாக உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி. செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தகும் வழியாம், கொடைகள் பெறுவது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவலியா, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயரானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை கன்னியும் மறைசாட்சியுமான புனித மரிய கொரற்றி அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது திருப்பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையின் காரணரும் கற்பை விரும்புகின்றவருமானவரே, உமது அடியார் புனித மரிய கொரற்றி இளம் வயதிலேயே மறைசாட்சி முடிபெற அருள் புரிந்தீரே. தமது கற்பை காக்க போராடிய புனிதருக்கு நீர் வெற்றி வாகை சூடியது போல உம் கட்டளைகளை கடைபிடிப்பதில் நாங்கள் நிலைத்து நிற்க அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீரா.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வார்த்தைகள் 22 முதல் 32 முடிய. யாக்கோபு எழுந்து தம் 2 மனைவியரும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடை சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உம் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரவேலர் இந்நாள் வரை தொடை சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடை சந்து சதை நாரை தொட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உம் முன்னிலை நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும். உம் கண்கள் நேரின காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும். இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய் பிழை செய்ய கூடாதென உறுதி கொண்டேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். Alleluia, alleluia,
நல்லாயன்னானே. நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 32 முதல் 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரவேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அழகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அறுவடையோ மிகுதி, வேலையாள்களோ குறைவு. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய மதிப்பீடுகளை விதைப்பதற்கும் ஆண்டவருடைய அந்த அற்புத வல்ல செயல்களை எடுத்துரைப்பதற்கும் ஆண்டவருடைய திருநாமத்தால், அவருடைய திருப்பெயரால் நோய் நொடிகளை குணமாக்கி சோர்ந்து போயிருக்கிறவர்களை தேற்றி வாழ்வில் புது மாற்றத்தை கொண்டு வர உழைக்கின்ற இறை ஊழியர்கள், துறவிமார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறார். இதைத்தான் அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இறையாட்சி பணியை செய்கின்ற பணியாளர்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்காக மன்றாடுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். காரணம், இந்த உலகத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய பணி ஏராளமாக இருக்கிறது. அதற்கு உதாரணம் தான் இன்றைய நற்செய்தி. விண்ணரசை பற்றிய நற்செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்கிறார், எடுத்துரைக்கிறார். அதன் வழியாக நோய் நொடிகளினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகமடைகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட மனவலியினால், மனபாரத்தோடு, உடல் நோயோடு, மனவியாதிகளோடு, மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் தேறுதலாயிருக்கிறார். அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். அவர்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்து அவர்களுக்கு நம்பிக்கையையும் துணிவையும் கொடுக்கிறார். பாருங்கள், இப்பேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து இறைவன் அவர்கள் மேல் பரிவு கொள்கிறார். ஆயரில்லா ஆடுகளைப் போல அவர்கள் தத்தளிப்பதைக் கண்டு அவர்களுடைய மனநிலையை பார்த்து, அவர்களுடைய அந்த பரிதாப நிலையை பார்த்து இறைவன் வேதனைப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, அதற்கு உதாரணமாக பேய் பிடித்து பேச்சு இழந்து இருக்கின்ற ஒரு மனிதர். அவர் ஒரு தெளிவில்லாதவராக, புலம்பிக் கொண்டிருப்பவராக, கத்திக்கொண்டும் கூச்சலிட்டுக் கொண்டும் பேச்சற்ற நிலையிலே அவர் கிடக்கிறார். பேச முடியாது, ஆனால் கூச்சலிடுவது, கத்துவது, இப்படிப்பட்ட அந்த ஒரு போராட்டமான அவனுடைய வாழ்க்கையானது
இறைவன் அவர் மீது இரக்கமும் கருணையும் கொண்டதால் வாழ்க்கை மாறுகிறது. அவர் பேயை ஓட்டியவுடன் பேச்சற்று இருந்த அந்த பேய் பிடித்த மனிதன் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறார். இப்பேற்பட்ட உலக சூழலில் இருப்பவர்கள் ஏராளம் அன்பிற்குரியவர்கள். நாம் நம்பிக்கை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாது, மாறாக இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். வாழ்வில் பல நேரங்களில் நாம் போராடி வெற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு பாருங்க, நான் கடவுளை முகமுகமாய் பார்த்தேன், அவருடைய முகத்தை நேரில் கண்டும் சாகாமல் இருக்கிறேன் என்று சொல்லி, அன்பிற்குரியவர்களே, இறைவனிடமிருந்து பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிறார். அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆசி பெற்றவனாக அவன் திகழ்கின்றான். இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற புனித மரிய கொரத்தி அவர்களுடைய வாழ்வு மிக அற்புதமான பாடமாய் நமக்கு கற்பிக்கப்படுகிறது. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், கல்வி கற்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை. 12 வயதில் தேவ நற்கருணையை பெற்றுக் கொள்ளுகிறார், புது நன்மை எடுக்கிறார். ஆனால் அந்த சிறு பருவத்திலேயே அன்பிற்குரியவர்களே, அலெக்சாண்ட்ரோ சரணெல்லா என்கிற 18 வயது இளைஞன் அவள் மீது மோகம் கொள்ளுவதை பார்க்கிறோம். அவரை எப்படியாவது தவறான வழியிலே அடைய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு காம வெறியோடு அலைவதை பார்க்கிறோம். ஆனால் அந்த 12 வயதிலேயே இறைவனுக்கு தன்னுடைய கற்பை அர்ப்பணித்த புனித மரிய கொரத்தி தூய வாழ்வு வாழ, கிறிஸ்துவுக்கான சாட்சியாக வாழ, துறவியாக இருக்க முடிவெடுத்ததால் அந்த இளைஞனுடைய ஆசைக்கு அவர் ஒருபோதும் உட்படவில்லை. இதனால் மிகவும் கோபம் கொண்டு வெறி கொண்டு எப்படியாவது அவரை அடைந்து விட வேண்டும் என்கிற நோக்கத்திலே தவறான வழியை பின்பற்றுகிறான். அவரது உடலிலே பலமுறை கத்தியால் குத்துகிறான். அன்பிற்குரியவர்களே, ஒரு கொடூரமான ஒரு செயல். அப்பொழுது மரிய கொரத்தி, இது பாவம், இதற்காக நீ நரகத்திற்கு போவாய், தயவு செய்து இதை செய்யாதே என்று தடுத்தும் கூட ஈவு இரக்கமற்ற அந்த இளைஞன் இதோ மரிய கொரத்தியை குற்றுயிராய் அந்த இடத்திலேயே போட்டுவிட்டு போய்விடுகிறான். பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலே மரிய கொரத்தி இவ்வாறு சொன்னாராம், என்னை கொலை செய்தவனை நான் முழுமனதோடு மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிறகு அந்த இடத்திலேயே அவருடைய உயிரானது பிரிந்து போகிறது. 30 ஆண்டுகள் இந்த அலெக்சாண்ட்ரோ என்கிற இளைஞனுக்கு ஆயுள் தண்டனையாக கொடுக்கப்படுகிறது. சிறையிலே இவன் கிடக்கிறான், மனம் மாற மறுக்கிறான். ஆனாலும் கூட அவனுடைய நிலை மாறுகிறது. மரித்த மரிய கொரத்தி அவனுடைய கனவிலே தோன்றி அவனுடைய கைகள் நிறைய அன்பிற்குரியவர்களை மலர்களை கொடுத்தாராம். இதை பார்த்தவுடன் அவனுடைய மனம் மாறுகிறது. முற்றிலுமாக மனமாற்றம் பெற்றவன் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் மரிய கொரத்தியினுடைய தாயை சந்தித்து மன்னிப்பு கேட்கிறான். பிறகு கப்புச்சின் சபையில் சேர்ந்து தானும் ஒரு துறவியாக அவன் மாறுகிறான். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு முன்னுதாரணம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களே. வாழ்வில் வருகிற மாற்றம் எவ்வாறு அவரை புனிதராக உயர்த்துகிறது, தூய வாழ்வு வாழ அவனுக்கு அழைப்பு கொடுக்கிறது என்பதை இறைவார்த்தை எடுத்து கூறுகிறது. பிறகு திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் 45 ஆண்டுகளுக்கு பிறகு புனித மரிய கொரத்தி அவர்களுக்கு புனித பட்டத்தை தருகிறார். அந்த புனித பட்டத்தின் போது மரிய கொரத்தினுடைய தாய், 2 சகோதரிகள், சகோதரன் அவர்களோடு இணைந்து அலெக்சாண்ட்ரோ என்கிற இவரும் கலந்து கொள்ளுகிறார். மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த அற்புதமான நிகழ்விலே 2,50,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த புனிதற்பட்ட நிகழ்விலே கலந்து கொண்டார்களாம். அதனால்தான் 20ஆம் நூற்றாண்டின் புனித ஆக்னஸ் என்று இவர் அழைக்கப்படுகிறார். கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி இளம் வயதிலேயே தன்னுடைய உயிரையும் தன்னுடைய துறவற வாழ்வையும்
தன்னுடைய தூய்மையான கற்பையும் கடவுளுக்கு அர்ப்பணித்த புனித மரிய குரத்தி மிகச்சிறந்த சாட்சியாக இன்றைய நாளில் அடையாளப்படுத்தப்படுகிறார். நாமும் கிறிஸ்துவின் சிறந்த சாட்சிகளாக வாழ இந்த நாளில் அழைக்கப்படுகிற வேளையில் கிறிஸ்துவுக்கு சான்று பகர அடியெடுத்து வைப்போம். ஆமென். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உமக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உமக்காக தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதா விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை பக்தியோடு இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நமக்காக. விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீ வா. விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீ வா. மண்ணில் காண மகிழ்வை உன்னில் காண வந்தாரா. மனதில் ஆயிரம் நினைவுகள் இருந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா. மனதில் ஆயிரம் நினைவுகள் இருந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா. கலங்கமில்லா நெஞ்சோடும் கலகம் இல்லா சொல்லோடும், கலங்கமில்லா நெஞ்சோடும் கலகம் இல்லா சொல்லோடும், விளங்கிட விடுத்திட விடியலிந்தே வாரும். விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீ வா. மண்ணில் காணா மகிழ்வை உன்னில் காண வரம் தாராய். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார்
நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தூய மரிய குரத்தியைப் போல நாமும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிற சிறந்த சாட்சிகளாய் வாழ சென்று வாழ்வோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.